ஏபிசி செக்ஷன் படி. கௌரிமா, போன்ல யாரு? சத்யாம்மா தான். என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, துர்கா கிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதுக்காக கால் பண்ணியிருந்தேன். துர்கா மார்க்கெட்டுக்கு போயிருக்காளாம், வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எதுக்குமா தேவையில்லாம பயப்படுறீங்க? மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் டவுனுக்கு போகும்போது இத ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வரேன், சரிங்களா? சரி, இத உள்ள வச்சிடுறேன், வாங்க. இந்த ரூமு அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல இருக்கு. இந்த பெட்ல பூவெல்லாம் தூவி விட்டுருக்காங்க, இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உனக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. நீ அப்படியே உள்ள வர, அதுவும் இந்த கையில பால் சொம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆளை பார்த்துட்டியாடா? பார்த்துட்டேயா, 100 மீட்டர் தூரத்துல தான் போயிட்டு இருக்கா. டேய், அவ உயிரோட வீடு திரும்ப கூடாதுடா. பிரேக் ஃபெயிலியர் ஆகி யதார்த்தமா ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கணும். யாருக்குமே சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாதுடா. சரிங்கய்யா. இத பாரு, அடிச்சு தூக்கிட்டு லாரியோட ஓடிடாத. சந்தேகம் வந்துடும்டா. ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடு. டேய், எவ்வளவு செலவானாலும் சரி, உன்னை நான் வெளியெடுக்கிறேன். ஐயா, அதை சொல்லணுமா? நீங்க சொன்னா எதையும் செய்வேன். சரா, முடிச்சிடு. சரிங்கய்யா. சின்னவுக்கு என்ன பிடிக்கும்? உருளைக்கிழங்கு வறுவல்னா நல்லா சாப்பிட்றாரு. ஆனால் அது நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை. ஆசைக்கு கொஞ்சமா செஞ்சுட்டு ஆரோக்கியமான பதார்த்தமா செஞ்சு கொடுக்கணும். இந்த கேழ்வரகு, கம்பு, தெனை, கவுனி அரிசி இதெல்லாம் வாங்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி புட்டு, இடியாப்பம்னு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எந்த நேரமும் உட்காந்தே வேலை பார்க்கறாரு. சூப்பு, ஜூஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தாரு, பேரு கூட வாயில வரல. என்னமோ ஆர்டர் பண்ணாரு, அதெல்லாம் சின்னையாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. சத்யா அக்கா கிட்ட கேட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். என்ன வண்டி ஓட்டுற? டேய், லாரியடா ஓட்டுற? தப்பிச்சோ நினைக்காத, என்கிட்ட மாட்டு விடா நீ.